அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது. வழக்கமான வாக்குறுதிகளாக இல்லாமல் ஆட்சி முறையில் அதிரடியான மாற்றங்களை முன்மொழிந்துள்ள இந்த அறிக்கையில் என்னென்ன இடம்பெற்றுள்ளன என்பதை விரிவாக பார்க்கலாம். சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த செயற்பாட்டு வரைவு அறிக்கையை வெளியிட்டார். இதன் மிக முக்கியமான அம்சமாக தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தால் நிர்வாக வசதிக்காக மாநிலத்திற்கு 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மதுரையை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமாகவும், சென்னையை தொழில்நுட்ப தலைநகரமாகவும், கோவையை தொழில் தலைநகராகவும், கன்னியாகுமரியை தமிழர் மெய்யியல் தலைநகராகவும் மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தின் மைய பகுதியான திருச்சியில் நிர்வாகத்துறை தலைநகரம் அமைக்கப்பட்டு தலைமை செயலகம் மற்றும் சட்டப்பேரவை ஆகியவை அங்கேயே இடமாற்றம் செய்யப்படும். அரசியல் அதிகார பகிர்வில் புதிய மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு என தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை இனி படிக்காதவர் எவருமில்லை என்ற நிலையை உருவாக்கி தகுதியுள்ள அனைவருக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. சூழலியல் சார்ந்த திட்டங்களில் பல கோடி பனை மரங்களை நடும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், பனைமரம் தமிழகத்தின் தேசிய மரமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்களின் அடிப்படை தேவையை நிறைவு செய்ய குடிநீர் விற்பனைக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டு அரசாங்கமே சுத்தமான குடிநீரை விநியோகம் செய்யும். சட்டம் மற்றும் தேர்தல் சீர்திருத்தங்களில் சில அதிரடி மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யப்படும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக மீண்டும் பழைய வாக்கு சீட்டு முறை கொண்டு வரப்படும். குறிப்பாக வாக்குப்பதிவை கட்டாயமாக்கும் வகையில் 100% வாக்களித்ததற்கான அரசின் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அரசின் சலுகைகள் வழங்கப்படும் என சீமான் நிபந்தனை விதித்துள்ளார். மாநில உரிமைகள் தொடர்பாக பேசுகையில் மத்திய அரசுக்கு 25% வரியும், மாநில அரசுக்கு 75% வரியும் வழங்க வலியுறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுக்கு கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்க சட்ட மாற்றங்களுக்காக பாடுபடுவோம் என்றும், நிர்வாக வசதிக்காக 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 நாடாளுமன்ற தொகுதி என தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக தனது ஆட்சி தத்துவம் குறித்து பேசிய சீமான், மக்களின் கருத்துக்கு ஒரு அரசு இயங்க முடியாது, மக்களின் நலனுக்காக மட்டுமே இயங்க முடியும் என்று குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் தனது ஆட்சி தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியாக இருக்கும் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்தார்.